நான் பெட்டு கட்டிக்கு சொல்றேங்க, இந்த மாதிரி ஒரு மெனுவை உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. கனடால தோசை பாய்ஸ்ல விதவிதமா மெனு போட்டிருந்தாங்க. ரஜினிகாந்த் தோசை, கமல்ஹாசன் தோசை, எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் தோசை, அது மட்டும் கிடையாது, பாகுபலி டபுள் எக்ஸல் தோசையும் வச்சிருந்தாங்க. மெயினா பஸ் ஸ்டாண்ட் பிரெட் பக்கோடா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா மெனுவே இப்படி அட்டகாசமா படிச்சிருக்காங்களே, எப்படிதான் இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இட்லியில் ஆரம்பிப்போம். இட்லி தோசை ஆரம்பிச்சோங்க. இட்லி வேற லெவல்ல இருந்தது. நம்ம அம்மா கையால வீட்டில் செஞ்ச இட்லி மாதிரியே அந்த சாம்பார், இட்லி, அந்த சட்னிலாம் சூப்பராக இருந்தது. கோகனட் சட்னி சூப்பராக கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே செம்மையாக இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட ரிவ்யூவை கூகுளில் கொடுத்துட்டு அந்த ரிவ்யூவை காமிச்சிங்கன்னா போதும், ஆளுக்கு 2 குலாப் ஜாமுன் ஃப்ரீயாக தராங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஆத்தென்டிக்காக பண்ணியிருந்தாங்க குலாப் ஜாமுன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இங்கே போய் சாப்பிட்டு. கண்டிப்பாக நீங்களும் பிராம்டன் கிட்ட இருந்தீங்கன்னா தோசை பாய்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே. ஐ ஜஸ்ட் லவ் எவ்ரிதிங் தட் தே சர்வ் தட் டே. பாய்.